எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சென்னை அடுத்த பணியூரில் தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய தலைமை அலுவலகத்தில் செயற்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்தது. மிக சிறப்பாக இன்னைக்கு நடந்தது. அதில் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் வேட்பாளராக விஜய் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. இது எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னாலும் கூட அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அதே போல் பல கண்டனங்களையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அந்த செயற்குழுக்கு தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பரந்தூர் விமான நிலையத்தில் அதை வந்து விஜயை வந்து நேராக போய் சந்தித்து அந்த மக்கள்கிட்ட ஆறுதல் கூறிட்டு வந்தாங்க. அந்த இடத்துக்கு முதல்வர் இந்த நாள் வரை போகலை அப்படின்னு விஜய் வந்து பகிரங்கமாக தாக்கியிருக்காங்க. நீங்கள் வந்து இவ்வளோ நாள் போராடிக்கிட்டு இருக்க மக்களோட வாழ்வாதாரத்தை பார்க்காம அங்கே வந்து ஏர்போர்ட் வரணுங்கிறது நீங்கள் அடம் பிடிச்சி அந்த இடத்துல தான் வரணுங்கிறதுல என்ன இருக்குது? ஏர்போர்ட்டில் அவங்களுக்கு வரணுங்கிறதுல எந்த எந்த ஆட்சேபனையும் எங்களுக்கு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அங்கே தான் வரணும்னு நீங்கள் ஏன் எதிர்பார்க்குறீங்க? அங்கே எவ்வளோ நீர்நிலைகள் இருக்கிறது? இன்னும் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர்களை வந்து அங்கே விவசாய நிலங்களை ஆக்கிரமிக்கி அந்த இடத்துல வந்து ஏர்போர்ட் வேணுமா? அங்கே உள்ள விவசாயிகள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அங்கே 1000த்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது. அவங்களுடைய வாழ்வாதாரங்கள், அவங்கள இடப்பெயர்ச்சி எல்லாமே வந்து அவங்க வாழ்வாதாரத்தை சீர்குலைச்சிடுமே. அதெல்லாம் இந்த அரசாங்கங்கள் கொஞ்சம் கூட கருத்தில் கொள்ளலை. ஒரு முறை அங்கே இருக்கிற மக்களை போய் ஏன் வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து சந்திக்க மாட்டேங்கிறாரு? இது வந்து அமைச்சர்களையோ யாரோ அனுப்புறது வந்து சரியாக இருக்காது. நேரடியாக வந்து முதல்வரை அங்கே களத்துக்கு போகணும். அதே போல் பாருங்கள், லாக்அப் டெத்து கிட்டத்தட்ட 24க்கும் மேற்பட்ட இங்கே லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் இந்த உள்துறை அமைச்சர் தான் வந்து பொறுப்பு. இதை உண்மையிலேயே இதெல்லாம் பொறுப்பேற்று அவங்க வந்து ராஜினாமாவே பண்ணணும். இதற்கு மேலே இவங்க தகுதி இல்லாத ஒரு ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்பவே காட்டமாகவே விஜய் வந்து இந்த இந்த இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. ஆவேசமாக பேசினார் நிறைய விஷயங்களில். குறிப்பாக நம்ம அஜித்தோட மரணத்தை வந்து மென்ஷன் பண்ணி பேசியிருந்தார். அதாவது நேரில் கூட வர முடியாத அளவுக்கு வந்து முதல்வருக்கு வேலை இருக்குது. ஃபோனில் வந்து சாரி கேட்குறாரு. அதே போல் வந்து 24 மரணங்கள் ஏற்பட்ட அத்தனை பேருக்கும் இவர் வந்து வீடியோ காலில் போய் சாரி கேட்டாரா? போனாரா? நேரில் போய் பார்த்தாரா? எந்த விளக்கமும் இல்லை. இப்போ பாருங்கள், சிபிஐக்கு வந்து தானாகவே வந்து இந்த கேஸை மாற்றிருக்காரு. தான் வைத்திருக்கிற போலீஸ் துறையை கூட அவரால் வந்து சிறப்பாக செயல்படுத்த முடியல. சிறப்பாக இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தானே அவர் சிபிஐ நாடி இருக்காரு. அதனால் இதுக்கு அவர் வந்து பொறுப்பேற்கணும். அதே நேரத்தில் தன்னோட கடமையை செய்ய முடியாத நிலையில் இருக்கிறதுனால தார்மீகத்தின் அடிப்படையில் பதவி விலகணும் அப்படின்னு விஜய் வந்து பகிரங்கமாக வந்து குற்றம் சாட்டுறாரு. பல தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறாங்க. இதில் இன்னும் வந்து ஆதவ அர்ஜுனா அவரும் வந்து கடுமையாக அதில் தமிழக அரசை வந்து சாடி பேசியிருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து கூட்டணி கட்சிகள் பேசுகிற போது பாஜகவுடவும் திமுகவுடவும் ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த விதத்திலும் கூட்டணியை நாங்கள் ஒருபோதும் வைக்க மாட்டோம். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் மட்டுமே கூட்டணி, மற்றபடி வேறு யார் கூட்டணிகளும் நாங்கள் போக மாட்டோம். எங்களுக்குள்ளே வர கூட்டணி மட்டும்தான் நாங்கள் அனுமதிப்போம் அப்படிங்கிறதையும், பாஜகவோட கூட்டணியே இல்லை. ஏன்னா திமுக அதிமுக உறவாடும், அவங்க கூட உறவாடுவாங்க, அப்புறம் வந்து வெளியே வந்து விமர்சனம் செய்வாங்க. ஆனால் ஒருபோதும் நாங்கள் ஒரு மதவாத சக்தியோடு செயல்பட மாட்டோம் அப்படின்ட்டு உறுதியாகவே வந்து இதில் அறிவிச்சிட்டாரு.